करके उस दिन केवटराज से यमुना नदी के किनारे जो कुछ बातें हुई थी उन्होंने राजा के सारथी सारथी மீன்ஸ் அங்க சேரட் ஓட்டுவாங்க இல்லையா அந்த குதிரை ஐ மீன் அவங்களோட தேர் ஓட்டுறவங்கள சாரதின்னு சொல்லுவோம். உன்போனே ராஜா கே உன்போனேன்னு அவர் பீஷ்மா என்ன பண்றாரு ராஜா கே சாரதி ராஜாவுடைய சாரதி சாரதி மீன்ஸ் அந்த ரதத்தை ஓட்டுறவங்க அவங்க கிட்ட பூச்தாஜ் கற்கே பூச்தாஜ் மீன்ஸ் கான்வர்சேஷன் பண்ணி ஒரு அவங்க கிட்ட பேசி ஊஸ் தின் மீன்ஸ் அந்த நாள் கேவட் ராஜ் கிட்ட யமுனா நதிக்கே கினாரை யமுனை நதியோட கினாரை கரை யமுனை நதி கரையில ஜோ குச் பாத்தே உயித்தே ஜோ குச் மீன்ஸ் அங்க நடந்த பாத்தே மீன்ஸ் விஷயங்களை உயித்தி அங்க நடந்த விஷயங்களை உன்கா பத்தா லக் லியா பத்தா மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறது அவர் என்ன பண்ணிக்கிறாரு பத்தா லக் லியா அது மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு அங்க நடந்த என்னென்ன விஷயங்கள்ங்கிறத அவரே இந்த சாரதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பிதாஜி கே மன் கி व्यथा जानकर देवव्रत सीधे केवटराज के पास गए. பிதாஜினா அப்பாவுடைய மன் கி வியதா மன்னா மனசோடைய வெத்தா மீன்ஸ் கவலை அந்த சஃபரிங்க ஜான்கர்னா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தேவரத்துக்கு பீஷ்மர் சீதை மீன்ஸ் டைரக்டா நேராவே கேவரத்துங்கிறது இந்த சத்தியவதியோடைய அப்பாவோட பேரு பாஸ்னா அவங்க கிட்ட கயனா போறாரு அவர் மீன்ஸ் மற்றும் उनसे कहा कि वह अपनी पुत्री सत्यवती का विवाह महाराज शंतनु से कर दे. और மீன்ஸ் அண்ட் மற்றும் உன்சே கஹா உன்சேனா அவர்கிட்ட கஹானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கி வக அப்பனி புத்திரி அப்படின்னா தன்னுடைய புத்திரினா டாட்டர் பொண்ணு அவருடைய பொண்ணு சத்தியவதிக்கா விவாக சத்தியவதியோடைய விவாக மீன்ஸ் கல்யாணத்தை மகாராஜ் சந்தனு சே கர்தே மகாராஜ் சந்தனு கிட்ட கர்தேனா செய்யுங்க அவங்க கூட செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பீஷ்மர். நெக்ஸ்ட் கேவவ்ரத் நே வகி ஷர்த் தோஹராயி கேவவ்ரத் இருக்காருலே அவர் என்ன பண்றாரு வகி ஷர்த்னா கண்டிஷன்ஸ் அந்த அதே கண்டிஷன்ஸ தோஹராயினா ரிப்பீட் பண்றாரு திரும்பியும் சொல்றது என்ன சொல்றாரு அப்படின்னா जो उन्होंने शंतनु के सामने रखी थी जो மீன்ஸ் விச் எதை சொல்றாரு அப்படின்னா உன்ஹோனே அவரு சந்தனுக்கே சாம்னேனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி சந்தனுக்கு முன்னாடி ரகீத்னா வச்சாரு எந்தெந்த கண்டிஷன்ஸ் சந்தனு கிட்ட வச்சாரோ அதே கண்டிஷன்ஸ திரும்ப இப்ப பீஷ்மர் கிட்ட தோஹராயும் ரிப்பீட் பண்றாரு. தேவவ்ரத்னே தேவவ்ரத் என்ன சொல்றாரு கஹானா என்ன சொல்றாரு அப்படின்னா யதி தும்ஹாரி आपती का कारण यही है तो मैं वचन देता हूँ. यदि மீன்ஸ் if ஒருவேளை தும்ஹாரி ஆப்தி மீன்ஸ் உங்களுடைய இந்த ஆட்சேபனைன்னு சொல்லுவோம் இல்லையா உங்களோட அப்ஜெக்ஷன் உங்களுடைய இந்த தடுமாற்றத்துக்கான காரணம் யஹினா இதுதான் அப்படின்னா தோ மை வச்சன் தேத்தாகும் வச்சன் மீன்ஸ் பிராமிஸ் அப்ப நான் பிராமிஸ் தேத்தாகும் தான் பண்றேன் நான் பிராமிஸ் பண்றேன் என்ன பண்றேன் அப்படின்னா கி மை ராஜ்யக்கா லோப் நகி கருங்கா ராஜ்யனா அந்த ராஜ்யம் அத ஆட்சி பண்றதுக்கான லோப்னா பேராசை அந்த பேராசை நகி கருங்கா நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட் அப்ப நான் பண்ண மாட்டேன் நான் ஆட்சி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்பட மாட்டேன். सत्यवती का पुत्र ही मेरे पिता के बाद राजा बनेगा. सत्यवती का पुत्र பையன் சத்தியவதியோட பையன் தான் மேரே பிதா கே பாத் பிதானா ஃபாதர் என்னோட அப்பாவுக்கு பிறகு ராஜா பனேங்கா ராஜா மீன்ஸ் கிங் கேவட்ராஜ் இசுசே சந்துருஷ்ட் ந ஹுயே கேவட்ராஜ் அந்த சத்தியவதியோட அப்பா இசுன்னு இதனால சந்துருஷ் மீன்ஸ் திருப்தி ஒரு நிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா சாட்டிஸ்ஃபைடு ஆகவே இல்லை நான் ஹுயே நான் இஸ் நெகட்டிவ் வேர்ட் சோ சந்துருஷ்ட் ந ஹுயே அப்ப சாட்டிஸ்ஃபைடு ஆகல அவங்க திருப்தியை அடையவே இல்லை. உன்ஹோனே और दूर की सोची உன்ஹோனேனா அவரு और दूरனா தூரம்னு அர்த்தம் और दूरனா இன்னும் தூரமா சோச்சினா திங்க் பண்றாரு இன்னும் ஆழமா யோசிக்கிறார் என்ன யோசிக்கிறா அப்படின்னா போலேன்னா சொல்றாரு என்ன சொல்றா அப்படின்னா ஆரியபுத்திர இஸ் பாத் கா முஜே பூரா பரோஷா ஹை ஆரியபுத்திர மீன்ஸ் அவர பீஷ்மரை சொல்றாரு இஸ் பாத்னா விஷயம் இந்த விஷயத்துல முஜேனா எனக்கு பூரா பரோஷாகை பூரானா முழுமையான கம்ப்ளீட்னு அர்த்தம் பரோஷானா நம்பிக்கை ஃபெய்த் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு என்ன அப்படின்னா ஆப் அப்பனே வச்சன் பர் அட்டல் ரஹேங்கே ஆப்னா நீங்க அப்பனே வச்சன் தங்களுடைய வச்சனா ப்ராமிஸ் நீங்க உங்களுடைய ப்ராமிஸ்ல பர்
அட்டல் ரஹேகே. அட்டல் அட்டல்னா ஸ்ட்ராங், ஸ்டபனா நிக்கிறது. அதாவது நீங்க கண்டிப்பா உங்களுடைய ப்ராமிஸ நீங்க காப்பாத்துவீங்க, அதுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அட்டல் மீன்ஸ் ஸ்டபனா இருக்கிறது. கிந்து आपकी संतान से मैं वैसी आशा कैसे रख सकता हूँ. கிந்து கிந்துனா பட் ஆனா, ஆப்கி சந்தான், ஆப்கினா உங்களுடைய, சந்தான் சந்தானா உங்களுடைய அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து, மை வைசி வைசினா இதே போல, லைக் தட்னு அர்த்தம். அதே மாதிரியான ஆஷா ஆஷா நம்பிக்கைய, ஃபெய்த் ஹோப், கைசே ரக் சக்தா ஹூம். கைசே கைசேனா எப்படி, நான் வந்து உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட வந்து கைசே கைசே எப்படி, ரக் சக்தாவுன்னு வைக்கிறது, உங்களோட பிள்ளைங்க கிட்ட எப்படி வந்து இதே நம்பிக்கையை நான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆப் ஜெய்சே வீர் கா புத்ர பி தோ வீர் ஹோகா. ஆப் ஜெய்சே, ஆப்னா ஆப்னா நீங்கள் அர்த்தம், ஜெய்சே லைக் உங்களை போலவே, வீர் கா புத்ரா, வீர் வீர்னா வீரருடைய, புத்திர புத்திரனா பையன், பி வீர் வீர் ஹி ஹோகா, வீரருடைய புத்திரரும் கூட வீரரா தான் இருப்பாரு. வீர் ஹி ஹோகனா வீரரா தான் இருப்பாரு. பகுத் சம்பவ் ஹை கி பக் மேரே நாத்தி சே ராஜ் சின்ने का प्रयत्न करें. பகுத் சம்பவ், சம்பவம்னா பாசிபிள், சாத்தியம் சொல்லுவோம்ல, நிறைய சாத்தியம் இருக்கு. என்ன அப்படின்னா, வகு மேரே நாத்திசே, வகுனா அவங்க, மேரே மேரே என்னுடைய, நாத்தி நாத்தினா பேரங்க கிட்ட இருந்து, ராஜ்ய சின்ன சின்னேன்னா புடுங்குறது, அதாவது ராஜ்யத்தை புடுங்கிப்பாங்க. அதுக்கான பிரயத்னக்காரே, பிரயத்னம்னா ட்ரை பண்ணுவாங்க. உங்களுடைய பையனுங்க வந்து என்னுடைய பேரன் கிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை பறிச்சுக்கிறதுக்கான பிரயத்னம் மீன்ஸ் ட்ரை பண்றது, முயற்சியை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. इसके लिए आपके पास क्या उत्तर है. इसके इसके இதுக்கு, इसके लिए அப்படின்னு இதுக்காக, आपके पास आपकेனா உங்கள்கிட்ட அப்படின்னு அர்த்தம். பாஸ் மீன்ஸ் நியர், உங்களிடம் அப்படின்னு அர்த்தம். உங்ககிட்ட क्या उत्तर है, उत्तर மீன்ஸ் ரிப்ளை, இதுக்கான உங்களுக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு, இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவட்ராஜ் நம்மளுடைய பீஷ்ம கிட்ட கேக்குறாங்க. நெக்ஸ்ட், கேவட்ராஜ் கா பிரஷன் அப்பிரத்யாசித் தா. கேவட்ராஜ் கா பிரஷன், பிரஷன்னா கொஸ்டின், அவருடைய அந்த கேள்வி வந்து அப்பிரத்யாஷித், அப்பிரத்யாஷித் மீன்ஸ் எதிர்பார்க்காததா இருந்தது, எதிர்பாராத ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. உசே சந்தோஷ் கர்னே கா யஹி அர்த்த ஹோ சக்தா தா கி தேவவிரத் अपने भविष्य का भी बलिदान कर दे. उसे संतुष्ट करने का यही अर्थ. உசேனா அதுக்கு, சந்தோஷ்னா திருப்தி அடையிறதுக்கான, யஹி அர்த்த, அர்த்த மீன்ஸ் மீனிங், இதுதான் மீனிங், அவர் திருப்தி அடையணும் அப்படின்னா இதுதான் மீனிங். என்ன மீனிங் அப்படின்னா, கி தேவவிரத் अपने भविष्य का भी बलिदान कर दे. தேவவிரத் அப்படின்னா தன்னுடைய, பவிஷ்ய ஃபியூச்சர், தன்னுடைய எதிர்காலத்தை கூட, பலிதான்னா சாட்டிஸ்ஃபை பண்றது, சாக்ரிஃபைஸ் பண்றது, தன்னுடைய எதிர்காலத்தை கூட அவர் தியாகம் பண்றதுக்கு பண்ணணும் அப்படிங்கறத இவருடைய அந்த திருப்தி அடைகிறதுக்கான மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. किंतु पितृभक्ति देवव्रत इससे जरा भी विचलित नहीं हुए. கிந்து மீன்ஸ் பட் ஆனா, பித்ரு பக்த, பித்ருனா ஃபாதர், பக்தினா பக்தி, அப்பா மேல ரொம்ப பக்தியா இருக்கக்கூடிய தேவவிரத், இசுன்னு இதனால, ஜராபி ஜரானா கொஞ்சம், லிட்டில் அமௌண்ட் கொஞ்சம் கூட, விச்சலித் நகி ஹுயே, விச்சலித்னா ஒரு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுறது, திசை திரும்புறது, கொஞ்சம் கூட அவர் இதனால சரி வேணாம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே இல்லை. விச்சலித் நகி ஹுயே, நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், திசை திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்பீர் ஸ்வர் மே உன்ஹோனே யக் கஹா. கம்பீர்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான, ஸ்வர்னா வார்த்தைகளால, உன்ஹோனே அவர் வந்து, யக் கஹானா சொல்றாரு, ரொம்ப கம்பீரமா இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மை ஜீவன் பர் விவாக் நகி கருங்கா. மை ஜீவன் பர் வாழ்க்கை முழுக்கவுமே, லைஃப் ஃபுல்லாவே, விவாக்னா மேரேஜ், கல்யாணம், நகி கருங்கனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆ ஜென்மம் பிரம்மாச்சாரிய ரகுங்கா. ஆஜன்மனா வாழ்க்கை முழுக்கமே, ஜீவன் ஃபுல்லாவே, பிரம்மாச்சாரிய ரகுங்கா கல்யாணம் பண்ணாமே இருப்பா அப்படிங்கறத சொல்றாரு. மேரே சந்தான் ஹி ந ஹோகி. மேரே சந்தானா என்னுடைய இந்த குழந்தைங்களுக்கும், ந ஹோகி அப்ப குழந்தைங்களும் இருக்க மாட்டாங்க, ந இஸ் நெகட்டிவ் வேர்ட், அப்ப இருக்க மாட்டாங்க. அபுத்தோ தும் சந்தோஷோ, அபுத்தோ அபுன்னா நவ், இப்போ உங்களுக்கு சந்தோஷ திருப்தியா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாரு. கிசிக்கோ ஆஷா நாத்தி. கிசினா யாருக்கும், எனி ஒன், யாருக்குமே, ஆஷான்னு நம்பிக்கை, நாத்தி அப்ப நம்பிக்கை இல்ல, நா இஸ் நெகட்டிவ் வேர்ட், சோ நம்பிக்கை இல்ல, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. என்ன இல்ல அப்படின்னா, தருண்குமார், தருண் மீன்ஸ் இளமைன்னு சொன்ன தருண்குமார், அந்த யார சொல்றாங்கன்னா பீஷ்மர் சொல்றாங்க, அதாவது தேவவிரத்தை சொல்றாங்க.
ஐசி கட்டோர் பிரதிஜ்ஞா கரேகி. ஐசி ஐசினா லைக் தட். இதே மாதிரியான கட்டோர் பிரதிஜ்ஞா, கட்டோர் மீன்ஸ் ஹார்ட், ரொம்ப கடுமையான, பிரதிஜ்ஞா மீன்ஸ் உறுதிமொழி, கடுமையான உறுதிமொழியை எடுத்துட்டாருங்கிறது யாராலையும் நம்ப முடியல. தேவவிரத் ने பயங்கர பிரதிஜ்ஞா கீர்த்தி. தேவவிரத் என்ன பண்ணிட்டாரு, பயங்கரமான பிரதிஜ்ஞா உறுதிமொழியை எடுத்துட்டாரு. கீ மீன்ஸ் டேக், உறுதிமொழி எடுத்துட்டாரு. इसलिए उस दिन से, इसलिए அதனால, உஸ் தின் சே, தின் டே, அந்த நாள்ல இருந்து, உன்கா நாம்னா பேர், அவரோட பேர் என்ன ஆயிடுச்சு, பீஷ்ம படுகையா, பீஷ்மங்கிற பேரால அழைக்கப்பட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பேர் தேவதத்தா இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவரை பீஷ்மங்கிற பேர்ல எல்லாரும் அழைச்சாங்க. केवव्रत ने सानंद अपनी पुत्री को देवव्रत के साथ विदा किया. கேவட்ராஜ் என்ன பண்றாருன்னா, சானந்த் ஹாப்பி, ஆனந்த்னு அர்த்தம், ரொம்ப ஆனந்தமா, அப்படி புத்திரினா டாட்டர், தன்னுடைய பொண்ணு யாரு, சத்தியவதிய, தேவவிரத்துக்கே சாத், தேவவிரத்து கூட, சாத் மீன்ஸ் வித் தேவவிரத்து கூட, விதானா ஃபேர்வெல் பண்ணி அனுப்பி வைக்கிறது, அதாவது வழி அனுப்பி வைக்கிறது, விதானா வழி அனுப்புறது, அவரை வழி அனுப்பி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சத்யவதி சே சந்தனு கே தோ புத்திர ஹுயே. சத்யவதிக்கும் சந்தனு மகாராஜாவுக்கும் தோ புத்திர ஹுயே, தோ மீன்ஸ் ரெண்டு, தோ புத்திர ஹுயே, ரெண்டு பையங்க இருந்தாங்க. யார் அப்படின்னா, சித்ராங்கத் அவர் விசித்திர வீரிய. சித்ராங்கத்னு ஒரு பையன், இன்னொரு பையன் பேரு விசித்திர வீரியங்கிறது இன்னொரு பையனோட பேரு. संतनु के देहावस्थान पर चित्रांगद हस्तिनापुर के சிங்காசன் பர் பைட்டே. சந்தனு மகாராஜாவுடைய தேகாவசிய மீன்ஸ் டெத், இறந்ததுக்கு பிறகு சித்ராங்கத் தான் என்ன பண்றாங்க, ஹஸ்தினாபுர்ங்க அந்த ராஜ்யத்தோட பேரு, அந்த பிளேஸோட பேரு, ஹஸ்தினாபுரத்துக்கே சிங்காசன் பர், அந்த சிங்காசன் அரியணையில வைட்டேனா அமர்றாரு. சித்ராங்கத் தான் அடுத்த அரசனா ஆகுறாரு. அவர் உன்கே யுத்தமே மாரே ஜானே பர் விசித்திர வெறியா, அவர்னா அண்டு, மற்றும் உன்கே யுத்தனா ஒரு யுத்தத்துல, ஒரு ஃபைட்ல, ஒரு சண்டையில, மாரே ஜானே மீன்ஸ் அவர் இறந்துடுறாரு, கொல்லப்பட்டுறாரு. அதுக்கு பிறகு விசித்திர வீரியர் ராஜா வர்றாரு. விசித்திர வீரியன் கே தோ ராணியாந்தி. விசித்திர வீரியனுக்கு தோ ராணியாங், தோ மீன்ஸ் ரெண்டு ராணியாங்னா ரெண்டு ராணிகள் இருந்தாங்க. யார் அப்படின்னா, அம்பிகா அவர் அம்பாலிகா. அவங்களோட பேரு, ஒருத்தவங்க பேரு அம்பிகா, இன்னொருத்தவங்க பேரு அம்பாலிகா. அவர்னா அண்டு, மற்றும் அர்த்தம். அம்பிகா கே புத்திரத்தே திருதராஷ்டிர. அம்பிகாவுடைய புத்திரனா பையன், அவங்க அம்பிகாவுடைய பையன் யார் அப்படின்னா திருதராஷ்டிரங்கிற ஒரு அரசர். அவர் அம்பாலிகா கே பாண்டு, அவர் மீன்ஸ் அண்டு, மற்றும் அம்பாலிகா கே பாண்டு, அம்பாலிகாவுக்கு பிறந்த பையன் யார் அப்படின்னா பாண்டு. திருதராஷ்டிர கே புத்திர கௌரவ கஹலாயே அவர் பாண்டு கே பாண்டவ். திருதராஷ்டிரக்கே புத்திர, திருதராஷ்டிரோடைய பையங்களை எல்லாரையுமே கௌரவ்னு சொல்லி அழைப்பாங்க. ககலாத்தினா அழைப்பார்கள்னு அர்த்தம். கௌரவங்க பேர்ல அழைப்பாங்க. 100 பேர், அவங்க 100 பேர் சேர்ந்தவங்க கௌரவன் சொல்லுவோம். அவர் பாண்டுவோடைய பையங்க எல்லாரையுமே பாண்டவ் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டவ் 5 பேர். महात्मा भीष्म संतनु के बाद से कुरुक्षेत्र युद्ध का अंत होने तक उस विशाल राजवंश के सामान्य कुलनायक और पूज्य बने रहे. மகாத்மா மகாத்மா ரொம்ப சிறந்த ஆத்மாவுடைய பீஷ்மர்னா சந்தனுக்கு பாத் மீன்ஸ் ஆஃப்டர், சந்தனுக்கு பிறகு, அப்பையில இருந்து குருஷேத்திர யுத்த அந்த குருஷேத்திரங்க போர் நடக்கும். அந்த போரோடைய அந்த அந்த முடிவு வரைக்குமே, அந்த முடிவு வரைக்கும் தக்குனா டில் தட், அது வரைக்குமே உஸ் விஷால் ராஜவம்சக்கே, விஷால்னா பறந்து விரிந்தன்னு அர்த்தம், ரொம்ப பிராடா இருக்கக்கூடிய பரந்த ராஜவம்சத்துக்கே சாமானிய குல்நாயக்னா ரொம்ப ஒரு பக்தர், தேசத்தோடைய பக்தராகவும், சாமானிய குல்நாயக் மீன்ஸ் ரொம்ப சிறந்த ஒரு வாரியர், ரொம்ப சிறந்த ஒரு வீரராகவும், அவர் பூஜ்யனா ரொம்ப வணக்கத்துக்கு உரியவராகவும் மதிக்கப்பட்டவராகவும் இருந்திருக்கிறாரு. சந்தனுக்கே பாத் குருவம்சா கிரம யக்ரஹா. சந்தனுக்கே பாத், சந்தனுக்கு பிறகு குருவம்சம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சந்தனுவோடைய அந்த வம்சத்தையே குருவம்சம்னு சொல்லி அழைப்பாங்க. அதோடைய கிரமன ஆர்டர் யக்ரஹா இப்படிதான் இருந்துச்சா, எந்த ஆர்டர்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட்
சந்தனு மகாராஜா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ராணியா. யார் யாருன்னா ஃபர்ஸ்ட் கங்கைய கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? சோ கங்கா இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து சத்தியவதி. அந்த மீனவ பெண் சத்தியவதி இருக்காங்க. அப்ப கங்காவுடைய பையன் வந்து தேவவிரத கல்யாணம் பண்ணிக்கலையா? சோ அவங்களுடைய இது ஸ்டாப் ஆயிடுச்சு. சத்தியவதிக்கு வந்து 2 பேரு. சித்ராங்கத்னு ஒரு பையன், விசித்திர வீரியன் ஒரு பையன். சித்ராங்கத் தான் வந்து போர்ல இறந்துடுறாரு இல்லையா? சோ விசித்திர வீரியன் அவங்களுக்கு வந்து 2 ராணி. யார் யாரு அப்படின்னா அம்பிகா, அம்பாலிகா 2 ராணி இருந்தாங்க. அம்பிகாவோட பையன்ங்க வந்து யாரு அப்படின்னா திருதராஷ்டிரன். அம்பிகாவோட பையன் வந்து திருதராஷ்டிரன். அதே மாதிரி அம்பாலிகாவோட பையன் வந்து பாண்டு. திருதராஷ்டிரன் வந்து அவங்களுடைய பையங்க யாரு அப்படின்னா கௌரவர்கள் சொன்ன இல்லையா? கௌரவர்கள் மொத்தம் 100 பேரு. அதே மாதிரி பாண்டுவோட பையங்களை வந்து மொத்தமா பாண்டவன்னு சொல்லுவோம். பாண்டவர்கள் வந்து மொத்தம் 5 பேரு. அப்ப 100 பேர் இங்க 5 பேரு. இதோட இந்த லெசனை கம்ப்ளீட் பண்றாங்க.